You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். தேவனுக்கு கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய சமூகத்தில் இந்த கால நேரத்தில் உங்களை இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக இயேசுவோடு பேசுகிற நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகையினால் தொடர்ந்து தேவ சமூகத்தில் இந்த கடைசி நாட்களில் விசுவாசத்தோடு இருப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ள தேவ சமூகத்தில் எப்பொழுதுமே நம்ம விட்டு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு வாழ்க்கையில் பெரிய காரியங்களையும் ஆசீர்வாதத்தையும் தந்தருளுகிற தேவனாக இருக்கிறார். ஆகையினால் இன்றைக்கு எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் அதில் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பாருங்கள், அநேக காரியங்கள் நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளாக, வாக்குத்தத்த வார்த்தைகளாக தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். ஆனாலும் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதியை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்து புக் ஆஃப் ஜெரமியா சாப்டர் 31 verses 13. சாப்டர் 31 31ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அப்போது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரோடு கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நல்லா கவனிக்கணும். அங்கே பாருங்கள் வசனம் எப்படி இந்த இடத்துல எழுதியிருக்கிறார் இந்த தேவ மனுஷன். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரோடு கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்கி அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். எத்தனை காரியத்தை இந்த இடத்துல சொல்கிறார் பாருங்க. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபர்களும் முதியோரோடு கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி 1, அவர்களை தேற்றி 2, அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். 4 காரியத்தை இந்த இடத்துல இந்த எரேமியா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். இன்றைக்கி இதெல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கையில் இயல்பாக நடக்கக்கூடிய நடந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஆகினால இங்கே பாருங்கள், வாலிபர்களும் கன்னிகர்களும் முதியோரோடு கூட என்ன பண்ணுவாங்க? ஆனந்திப்பாங்க. ஆனால் சில குடும்பத்தில் இதுக்கு மாறாவே நடக்கும். பாருங்கள், வாலிப வயதில் இவங்க நல்லா ஆனந்தமாக வாழணுன்னு சொல்லி முதியோர்களை எட்டுன்னு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு இருப்பாங்க. சில குடும்பத்தில் பார்த்துருப்பீங்க, தாய் தகப்பன் அனாதி விடுதலை இருப்பாங்க. திக்கற்ற சூழ்நிலையில், தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நல்ல பிள்ளைங்க இருக்கிறவங்க, பிள்ளைங்க நல்ல அரசாங்க வேலையில் இருப்பாங்க, இராணுவத்தில் இருப்பார், பொறியாளராக இருப்பார், வாத்தியார் வேலை பண்ணுவார், இல்லை ஏதோ முக்கியமான ஒரு பதவியில் இருக்கிறவங்க தன்னோட பிள்ளைகளை பெற்றோர்களை கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. பெற்றோரில் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு இருக்க எவ்வளோ ஒரு அவல நிலைமை. பெற்றெடுத்தவங்களை இன்னைக்கு பெற்றெடுத்தவங்க அவங்க இல்லைன்னா நீ இராணுவத்திலையோ அதிகாரத்திலையோ அரசாங்கத்திலையோ தனியாரிலையோ உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருந்திருக்கவே முடியாது. சகோதரா சகோதரியே, எத்தனையோ நிலைமைங்க. எனக்கு அன்பான ஒரு சகோதரியை தெரியும். நாங்கள் வில்லேஜில் ஊழியத்துக்கு போகிற இடத்துல ஒரு சகோதரி, அவங்க அந்த சகோதரி எங்களிடத்தில் பகிர்ந்து கொண்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அதாவது நல்ல வசதி இருக்கிறவங்க வீட்டில் தாய் தகப்பனை வீட்டிலேருந்து வெளியே அனுப்பாத வீட்டுக்குள்ளவே வைத்து கொண்டு இருப்பாங்க. ஹோம் அரெஸ்ட், டே கேர் மாதிரி. அவங்களுக்கு இவங்க போயிட்டு வெளியிலேருந்து பணிவிட செய்து ஏதாவது காரியங்களை ஒழுங்கு பண்ணி அவங்க குளிப்பாட்டுறதோ சீர்படுத்துகிறதோ, அவங்க உடைய ஆடைகளை மாற்றுறதோ, அவங்களுக்கு கழிவுகள் எடுக்கிறதோ, அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கறதோ, இப்படி போல் பணிகளை செய்கிறவங்க. அவங்க சொன்ன ஒரு காரியம், பாஸ்டர், சில குடும்பத்தில் நான் பார்த்துருக்கிறேன், பெற்றோருங்க பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்டு வெளியில் கொண்டு போயிட்டு விடுதிகளில் விட்டு இருக்கிறாங்க, ஹோமில். சிலர் பிரிஸ்டேஜுக்காக தாய் தகப்பனே ஒரே அறையில் வச்சுருக்கிறாங்க, வெளியில் ஒரு நிகழ்ச்சிக்கு கொண்டு போகிறதில்ல,
ஒரு எங்கேமேட்டின் படத்தில் அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து ஒரு வீட்டில் வேலையாட்களை வச்சுருக்க அவங்கள பராமரிப்பதற்கு டே கேர். இப்படியெல்லாம் கூட பெற்றோர்களை என்ன பண்ணுறாங்க, அவமதிக்கிறாங்க. பெற்றோர்களுக்கு தீங்கு விளைவிக்கிறதான சூழ்நிலைங்க. பெற்றோர்களை கவனிக்கிறதுல பெற்றோருக்கு ஆதரவு கொடுக்காத. பாருங்கள், இங்கே ஆண்டவருடைய வார்த்தையில் எரேமியா தீர்க்கதரிசி எப்படி எழுதுகிறார், அப்போது கன்னிகைகளும் வாலிபர்களும் முதியோரோடு கூட ஆனந்தமாய் களிப்பாய் இருப்பார்கள், மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்களுக்கு சஞ்சலம் நீங்கி அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். எனக்கு அருமையான சகோதரா சகோதரியே, இந்த வசனத்தை கவனித்து கொண்டு இருக்கிற, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒருவேளை உங்களுடைய வீட்டில் ஏதாவது சூழ்நிலைங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் ஏதாவது சூழ்நிலைங்க இப்படி போல் ஏதாவது இருக்கும். தள்ளப்பட்டு இருக்கிற பெற்றோர்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற, ஆதரவில்லாது இருக்கிற நிலைமையில் இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிற பாருங்கள், அவர்களை நான் என்ன பண்ணுவேன், அவங்க துக்கத்தை மாற்றுவேன், அவங்களுக்கு சந்தோஷத்தை தருவேன், அவங்கள சஞ்சலங்களை நீக்குவேன், அவங்களுக்கு நான் மகிழ்ச்சியே தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால் மகிழ்ச்சி சந்தோஷம் தேவனிடத்திலிருந்து ஒருவரிடத்திலிருந்து மாத்திரம்தான் வருமே தவிர எந்த மனுஷன் நமக்கு நிரந்தரமாய் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த காரணத்துக்கு நன்றி. எரேமியா 31:13 பிரகாரமாய் கர்த்தாவே இன்றைக்கு கேட்ட இந்த வசனங்கள் அப்பா, இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் யாராக இருக்கட்டும் ஆண்டவரே, கன்னிகைகளும் வாலிபர்களும் முதியோரோடு கூட இருந்து அவங்க களி கூறுவாங்க. நான் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன், சஞ்சலங்களை நீக்குவேன், நான் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருவேன்னு சொல்லியிருக்கிறீர் ஐயா. இந்த காலை நேரத்தில்ப்பா எத்தனையோ குடும்பங்களை பெற்றோருங்க புறக்கணிக்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலை, தள்ளப்பட்டு இருக்கிற சூழ்நிலைங்க, குடும்பங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும், உயரப்படட்டும், மகிமையான காரியங்களை செய்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.